கிருமி கொல்லியாக H2O2 நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். அடுத்தது கவனிப்போம். இந்த H2O2 பிரிகையில H2Oவும் O2வும் விடுவிக்கப்படுது. H2O2 பிரிகையில H2Oவும் O2வும் விடுவிக்கப்படுது. O2வை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல O2வை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இந்த ஐதரசன் பெராக்சைடை பயன்படுத்தி கொள்ளலாம். O2வை உற்பத்தி செய்கிற சந்தர்ப்பங்கள்ல ஐதரசன் பெராக்சைடை பயன்படுத்தி O2வை தயாரிக்க முடியும். சரியா? ஓகே. பொதுவாக நாங்கள் கரைசல்களினுடைய செறிவுகளை மூலர் செறிவு மூல் டெசிமீட்டர் -3 அலகில அளக்கிறோம் நாங்கள். சரியா? பொதுவாக நாங்கள் கரைசல்களுடைய செறிவுகளை மூலர் செறிவு என்ற ஒரு அலகில தான் அளப்போம். லக்சன் இல்லையா? லக்ஷன் இங்க ஓடான் லக்ஷன் மியூட் பண்ணினாலும் வாழக்காது. சரி, தனுஷ்க் லைன்ல நிக்கிறீங்களா? குட் ஈவினிங். ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னண்டா, நான் கலைக்கிற கேக்குதா? ஓகே. பொதுவாக கரைசல்களினுடைய செறிவு அப்படின்னு சொல்லி நாங்கள் கதைக்கும் போது நாங்கள் மூலர் செறிவு மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அலகைத்தான் பொதுவாக பயன்படுத்திக் கொள்வோம். ஐதரசன் பெராக்சைடின் செறிவை பற்றி கதைக்கும் போது நாங்கள் ஸ்பெஷலா ஒரு அலகு பயன்படுத்துவோம். என்ன ஐதரசன் விளங்கிலப்பன்? வெரி குட். ஒலியும் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகு பயன்படுத்த. வெரி குட். சரியா? ஐதரசன் பெராக்சைடின் செறிவை நாங்கள் கதைக்கும் போது ஒலியும் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகீட்டு முறையை பயன்படுத்தலாம். அந்த ஒலியும் என்று சொல்ற அளவீட்டு முறையில இருந்து நாங்கள் விரும்பினால் மூல் டெசிமீட்டர் -3 செறிவில இந்த கரைசல் செறிவை கதைக்கலாம். ஆனாலும் நாங்கள் ஐதரசன் பெராக்சைடின் செறிவு என்று வரும்போது ஒலியுமில தான் குறிப்பிடுவோம். இப்ப சாதாரணமாக ஆய்வு ஊடகங்களுக்கு வார ஐதரசன் பெராக்சைடு 20 ஒலியும் செறிவுடையதாக இருக்கு. வைத்தியசாலைகள்ல தொட்டி நீக்கலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற H2O2 பொதுவாக 6 ஒலியும் செறிவில இருக்கு. இது தவிர 60 ஒலியும் செறிவுடைய H2O2 இருக்கு. சரி, 60 ஒலியும் செறிவுடைய H2O2 இருக்கு. சரி, ஓகே. அபிஸ்மன் லைன்ல நிக்கிறீங்களா? அபிஸ்மன் 20 ஒலியும் அப்படி என்று சொல்லி சொல்றது என்னன்னு, இதன் அர்த்தம் என்ன? 20 ஒலியும் செறிவுடைய H2SO4 என்பதன் அர்த்தம் என்ன? H2O2 செறிவை அளப்பதற்கு கொடுக்கிற O2 கனவுல STP நிபந்தனைகள்ல 20 சென்டிமீட்டர் கனமா இருக்கு.
வெரி குட். என்னென்று சொன்னால் இந்த கரைசல் பிரிகி அடைஞ்சு, சரியா, குட், கரைசல் பிரிகி அடைஞ்சு ஓட்டு வாயுவை விடுவிக்குதான் கவனம். ஓட்டு வாயுவை விடுவிக்கும். இதனுடைய கரைசலினுடைய கனவளவு ஓரலகாக இருக்கும் போது, சரிதாங்க, அது 1 சென்டிமீட்டர் கனமாக இருக்கலாம், 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கலாம், 1 மீட்டர் கனமாக இருக்கலாம். கரைசலின் ஓரலகு கனவளவில் இருந்து முற்றான பிரிகையில உருவாக்கப்படுகின்ற ஓட்டு வாயுவினுடைய கனவளவு STP நிபந்தனையில 20 அலகுகள் என்பதை இந்த செறிவு குறிக்குது. அப்ப 1 லிட்டர், அதாவது 1 டெசிமீட்டர் கனம் H2O2 நீங்கள் முற்றாக பிரிகி அடைய செய்தால் STP-ல 20 டெசிமீட்டர் கனம் O2 வாயு உங்களுக்கு கிடைக்கும். 6 வால்யூம் என்று பாருங்க, அதே கதைதான். 1 டெசிமீட்டர் கனம் H2O2 இருந்து 6 டெசிமீட்டர் கனம் O2 வாயு STP-யில் கிடைக்கும். அப்போ இங்க 60 வால்யூம் என்று சொல்லப்படும் போது அதே 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருந்து 60 டெசிமீட்டர் கனம் O2 வாயு STP-யில் கிடைக்கும். அப்ப செறிவை அளவிடுவதற்காக நாங்கள் H2O2விற்கு ஸ்பெஷலாக இந்த ஒளியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகை பயன்படுத்தலாம். அப்ப H2O2 முற்றாக பிரிகி அடைஞ்சு O2 வாயுவை தருகுது. H2O2 முற்றாக பிரிகி அடைஞ்சு O2 வாயுவை தருகுது. அப்ப வார O2 வாயுவின் கனவளவை நாங்கள் எழுந்தமானமாக குறிப்பிட முடியாது. காரணம், வாயுக்களின் கனவளவு வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் தங்கி இருக்கு. ஆகவேதான் நாங்கள் STP நிபந்தனையை குறிப்பிடுறோம். STP என்று சொல்வது 0 பாகை C வெப்பநிலையும் 1 ATM அமுக்கம், நியம வெப்பநிலை அமுக்கம். அப்ப குறித்த வெப்பநிலையிலே குறித்த அமுக்கத்திலே இந்த வாயு கொண்டுள்ள கனவளவு மாறாது. அப்ப செறிவு கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடை நாங்கள் பயன்படுத்தினால், உதாரணத்துக்கு 60 வால்யூமை பயன்படுத்தினால் 1 டெசிமீட்டர் கனம் கரைசலை தான் கொண்டு போறோம். ஆனால் எங்களுக்கு 60 டெசிமீட்டர் கனம் O2 வாயு கிடைக்கும். அப்ப விண்வெளி ஓடங்கள்ல ஹைட்ரஜன் தகனத்துக்கு தேவையான O2வை வழங்குவதற்கு, சரிதானே, குறைந்த இடப்பரப்பில அதிகளவான O2வை தரக்கூடிய செறிவு கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பயன்படுத்தப்படும். சொல்ற விளங்குதான். அப்ப 60 வால்யூம் என்று சொல்லப்படுகிற கூடுதலான செறிவுடைய H2O2 வந்து 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் இருந்து 60 டெசிமீட்டர் கனம் O2 வாயுவை தரும். அப்ப அங்க வந்து விண்வெளி ஓடங்கள்ல குறைந்த அளவாக தான் கொண்டு செல்ல முடியும். அங்க குறைந்த கரைசலை பயன்படுத்தி அதிக O2வை பெறக்கூடியதாக இருக்கிறதால ஹைட்ரஜன் தகனத்துக்கு தேவையான O2வை பெறுவதற்கு இந்த தாக்கம் பயன்படுத்தப்படுது. அப்ப நாங்க H2O2வை தொட்டி நீக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துறோம், மற்றது வந்து வெளிச்சலுக்காக பயன்படுத்தும். சரிதான். அப்ப இதுல இருந்து நீங்க மூலர் சரிவையும் கதைக்கலாம். ஏன் சொல்லுங்க ஆகும், இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் STP-ல வாயுண்ட கனவளவு தெரிஞ்சால் என்ன காணலாம், V சமன் N × Vm என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி O2 மூல் காணலாம். O2 மூல் தெரிஞ்சால் P சமானத்துல H2O2 மூல் காணலாம். 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற மூல் என்னவா இருக்கும், செறிவுக்கு சமனா இருக்கும். அப்ப H2O2 செறிவை மூலர் செறிவிலே குறிப்பிடலாம். ஆனால் அதுக்கண்டு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு அலகை பயன்படுத்தி கொள்றோம், வால்யூம் சொல்லி. சரி, அப்ப இந்த வால்யூம் என்ற அலகு யாருக்கும் தெளிவில்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்ப நான் சொன்னதை வச்சு கொண்டு விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்கு மட்டும் நாங்கள் இந்த இடத்துல இந்த அலகை பயன்படுத்திக்கிறோம். சரி, தலையங்கம் போட்டு கொடுங்க. H2O2வின் பயன்பாடுகள். H2O2வின் பயன்பாடுகள். H2O2வின் பயன்பாடுகள். ஒன்று,
H2O2வின் பயன்பாடுகள். வெளிற்றும் இயல்புடையது என்பதால் பயன்பாடு ஒன்று. வெளிற்றும் இயல்புடையது என்பதால் வெளிற்றும் இயல்புடையது என்பதால் ஆடைகளின் வெளிற்றலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆடைகளின் வெளிற்றலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆடைகளின் வெளிற்றலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து எழுதிக் கொள்ளுங்க. H2O2 ஆனது H2O2 ஆனது H2O2 ஆனது H2O2 ஆனது நிறப்பொருட்களை ஒட்சியேற்றுவதன் மூலம் வெளிற்றுகின்றது. ஒட்சியேற்றுவதன் மூலம் வெளிற்றுகின்றது. சரியா? இரண்டாவது தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. சரிதான். மூன்றாவது செறிவு கூடிய H2O2 ஆனது செறிவு கூடிய H2O2 ஆனது செறிவு கூடிய H2O2 ஆனது விண்வெளி ஓடங்கள் தகனத்திற்கு வேண்டிய ஒட்சிஜனை பெறுவதற்கு விண்வெளி ஓடங்களில் தகனத்திற்கு வேண்டிய ஒட்சிஜனை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. தகனத்திற்கு வேண்டிய ஒட்சிஜனை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நோட் போட்டுக்கொள்ளுங்க. H2O2வின் செறிவானது
H2O2வின் செறிவானது H2O2வின் செறிவானது H2O2வின் செறிவானது ஒளியும் தமிழ்ல கனவளவு என்றே சொல்லலாம். கனவளவு ஆங்கிலத்துல ஒளியும் என்று சொல்லும். ஒளியும் எனும் அலகில் பொதுவாக அளவிடப்படுகின்றது. பொதுவாக அளவிடப்படுகின்றது. பொதுவாக பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக ஆய்வுக்கூடத்தில் தேவைப்படுவது 20 ஒளி. தொட்டு நீக்குவதற்காக 6 ஒளி. உதாரணம் இப்படி எல்லா ஒளிகளையும் குறிப்பிடலாம். 6 ஒளியும் 6 ஒளியும் 20 ஒளியும் 60 ஒளி. நான் சும்மா ஒரு 3 உதாரணமா தந்திருக்கிறேன். சரியா? 6 ஒளியும் 20 ஒளியும் 60 ஒளியும். கீழே எழுதிக் கொள்ளுங்க. ஒளியும் என்பது ஓரலகு அது என்னவாயும் இருக்கலாம். 1 சென்டிமீட்டரா இருக்கலாம் அல்லது 1 டெசிமீட்டர் கனமா இருக்கலாம். ஓரலகு கனவளவுடைய H2O2 கரைசலில் இருந்து ஓரலகு கனவளவுடைய H2O2 கரைசலில் இருந்து ஓரலகு கனவளவுடைய H2O2 கரைசலில் இருந்து STP-யில் பெறக்கூடிய O2வின் கனவளவு ஆகும். பெறக்கூடிய O2வின் கனவளவு ஆகும். இதுதான் அந்த ஒளி. அப்ப 6 ஒளியும் என்பதன் அர்த்தம் ஓரலகு H2 கரைசல்ல இருந்து STP-யில் பெறக்கூடிய O2வின் கனவளவு 6 டெசிமீட்டர். 20 ஒளியும் என்றால் ஓரலகு H2O2 கரைசலில் இருந்து STP-யில் பெறக்கூடிய O2வின் கனவளவு 20. அந்த ஓரலகு 1 டெசிமீட்டர் கனமா இருந்தால் இது 20 டெசிமீட்டர் கனம். 1 சென்டிமீட்டர் கனமா இருந்தால் 20 சென்டிமீட்டர். 60 ஒளியும் என்றால் ஓரலகு H2O2 கரைசலில் இருந்து STP-யில் பெறக்கூடிய O2வின் கனவளவு 60. ஒரு கேள்வியை கொள்ளுமா?
H2O2 கரைசலின் செறிவு H2O2 கரைசலின் செறிவு 11.2 வால்யூம் 11.2 வால்யூம் 11.2 வால்யூம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. H2O2 கரைசலின் செறிவு 11.2 வால்யூம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. என குறிப்பிடப்பட்டிருந்தது. இக்கரைசலின் மூலர் செறிவை காண்க. இக்கரைசலின் மூலர் செறிவை காண்க. இக்கரைசலின் மூலர் செறிவை காண்க. சரிதானே? இந்த கேள்வியை நீங்கள் ஒருக்கா செய்து எனக்கு போட்டுக்கொள்ளுங்க. வால்யூமில சரிவு தரப்பட்டாலும் மூலர் சரிவு குறிப்பிடப்படலாம். நான் சொன்னது போல நீங்கள் டெபினிஷன்ல இருந்து O2 இந்த கனவளவை கண்டு O2 இந்த கனவளவை STP-ல மூலாக மாற்றி தாக்கத்தை எழுதி பீசமான தொடர்பின் மூலமாக மூலர் சரிவை காணலாம். சரி, அடுத்த வகுப்பு H2O2 தயாரிப்புகளையும் அது ஒட்சியத்தியா தாழ்த்தியா தொழிற்படுறதாக்குங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருப்போம். அதில் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்தில் எழுதி போட்டு நாங்கள் இந்த பி பிளாக்கை நிறைவு செய்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஒரு டியூட் போடுறேன்னு சொன்னான், மறந்துட்டேன். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு போடக்கூடிய மாதிரி நான் போட்டு விடுறேன். அப்படி போடையில் என்றால் அதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டோம். ஸ்கேன் பண்ணணும், அவ்வளோ. அதை ஒரு வேலை பழுகாதால சில இதில் டிலே ஆகி கொண்டு போகும். நான் மறந்துட்டேன், சாரி. அடுத்த வகுப்புகளில் நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா நான் அந்த விஷயத்த 2-3 கிளாஸ்ல கிளியர் பண்ணேன். ஏன்னா நான் டி பிளாக் துவங்களுக்கு இடையில அந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும். இந்த டி பிளாக் படிச்சு கொண்டு இருக்க எஸ் பிளாக்லயும் பி பிளாக்லயும் இருக்கிற சந்தேகத்தை கேட்டால் அது வகுப்பை வந்து இன்டராக்ட் பண்ணும், குழப்பம். சரியா? அப்ப நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை எனக்கு எழுதி போட்டீங்கன்னு சொன்னால் நான் அது எல்லாத்தையும் தொகுத்துட்டு அதுல கதைக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் வார செவ்வாயும் வியாழனும் கிளாஸ்ல நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா நாங்கள் டி பிளாக்கை தொடங்கி படிக்கலாம். சரிதான்? நான் படிப்பிச்சது நீங்கள் வேறு யார்ட்டையும் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அது அப்படி இது இப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது நான் அதை புறம் படிப்பிப்பேன் இல்லை கதை பண்ணேன்டா நான் அதை சொல்லி கொண்டு போவேன். சரி, இப்ப இந்திய ஒழுங்கமைப்பின்படி இன்னொர்கானிக் முடிஞ்சா தான் தெரியும் இது படிப்பிச்சது இது படிப்பிக்கலன்னு சொல்லி. சரி, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு ஒரு பாடம், அது தாக்கம் தயாரிப்புகள் மற்றது இதுண்ட ஒரு சிஏடியா தொழிற்பதார்த்தங்களை பார்த்துட்டோம் என்றால் சரி. இதோட எந்த அரேஞ்ச்மெண்ட் படி பி பிளாக்குரிய விஷயங்கள் அநேகமா வந்துட்டு இதுக்குள்ள ஏதாவது விடுபட்டால் நான் தரப்போற டியூட்டுக்குள்ள இருந்து நாங்கள் அதை மீண்டும் படிக்கக்குள்ள அந்த விடுபட்ட விடயங்களும் வரும். சரி, அப்ப நாங்கள் ஒரு தியரி படித்தா தியரிக்குள்ள கேள்விகளை செய்யக்குள்ள அந்த தியரியெல்லாம் விடுபட்ட தியரிகளும் ரீகேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்கள் டி பிளாக்கை முடிச்சுட்டு எஸ்பி கிரியேட்டிவிட்டை நான் செய்து விடுவேன். அது வரைக்கும் நாங்கள் டி பிளாக் தான் துவங்க போகிறோம். சரியா? ஓகே, அப்ப நான் இந்த வகுப்பதோட நிறைவு செய்து கொள்றேன். நீங்கள் யாரென்றாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட டவுட்களை தெளிவான முறையில் எழுதி இன்னென்ன விஷயங்களை சொன்னீங்கன்னா நான் கொமனா கதைச்சுடுவேன். சரிதானே? ஓகே.